Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி அளித்திருக்கிறார். பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு முன்பாக அவரிடம் பலமுறை பேசியிருக்கிறேன், அதே போல பன்னீர்செல்வத்தை போலவே டிடிவி தினகரனிடமும் பேசினேன் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஃபோனில் வேற பேசியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு அப்போ வெளியே போகிறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இல்லையா, சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே ஃபோன்லேயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ். இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னங்க, இல்ல அப்படி ஒன்றும் கருத்து அறிக்கை வெளியிட்ட பிறகு திரும்ப அவரை தொடர்பு கொண்டு எதுவும் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார் பாஜக? இல்ல, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் போன்ல பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். இல்ல நீங்க கேட்டுட்டு இருந்தோம், ஏன் அப்ப முடிவு எடுத்தாரு? இல்ல, அது அவங்கள்ட்ட தானே கேட்கணும். இல்ல நீங்க என்ன இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் தானே, எப்படினாலும் அவர் வெளியே போறதுன்றது. இல்ல, அதாவது என்னன்னா, கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது வந்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு பலவீனமா இல்லையா? அது தேர்தலில் தான். முதலமைச்சர் சந்திக்கிறாரு, போய் 2 முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. ஆமா, வெளியே போய். இல்ல, அவங்க எதுக்காக சந்திச்சாங்க எனக்கு தெரியல. அவங்க எதுவும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா, ஏதாவது சந்திச்சிருக்காங்கன்னா? அவர் எதுவும் நடக்கலான்னு மட்டும் சொல்றாரு வெளியே வந்து. சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதை. இல்ல, அவரு வேற எதுக்கும் சந்திச்சிருக்கலாம் இல்லையா? வேற தொகுதி பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம், அல்லது சொந்த பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம். அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்து சொல்ல முடியும். கூட்டணியிலிருந்து வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றது இல்ல, இப்ப முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளுக்காக சந்திக்கலாம் இல்லையா? அது கட்சி வேறு, சந்திப்பு என்பது வேறு. ஏதாவது அறிவிப்பு இல்ல, அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் பத்தி அவங்க கருத்து சொன்னாதான் நம்முடைய அதை கருத்து சொல்ல முடியும் இல்லையா? அவங்க ஒரு சொந்த பிரச்சனை தான் சந்திச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பீங்க? கண்டிப்பா சந்திப்போம். ஏற்கனவே நான் போன்ல வேற பேசியிருந்தேன். ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு அப்ப வெளியே போறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இல்லையா, சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் ஓபிஎஸ். இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னங்க, இல்ல அப்படி ஒன்றும் கருத்து. அறிக்கை வெளியிட்ட பிறகு திரும்ப அவரை தொடர்பு கொண்டு எதுவும் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார் பாஜக? இல்ல, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் போன்ல பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். இல்ல நீங்க கேட்டுட்டு இருந்தோம், ஏன் அப்ப முடிவு எடுத்தாரு? இல்ல, அது அவங்கள்ட்ட தானே கேட்கணும். இல்ல நீங்க என்ன இருக்கு, ஏன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் தானே, எப்படினாலும் அவர் வெளியே போறதுன்றது. இல்ல, அதாவது என்னன்னா, கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது வந்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு பலவீனமா இல்லையா? அது தேர்தலில் தான். முதலமைச்சர் சந்திக்கிறாரு, போய் 2 முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. ஆமா, வெளியே போய். இல்ல, அவங்க எதுக்காக சந்திச்சாங்க எனக்கு தெரியல. அவங்க எதுவும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா, ஏதாவது சந்திச்சிருக்காங்கன்னா? அவர் எதுவும் நடக்கலான்னு மட்டும் சொல்றாரு வெளியே வந்து. சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதை. இல்ல, அவரு வேற எதுக்கும் சந்திச்சிருக்கலாம் இல்லையா? வேற தொகுதி பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம், அல்லது சொந்த பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம்.
அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்து சொல்ல முடியும். உங்க கூட்டணியிலிருந்து வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றது இல்ல, இப்ப முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளுக்காக சந்திக்கலாம் இல்லையா? அது கட்சி வேறு, சந்திப்பு என்பது வேறு. ஏதாவது அறிவிப்பு இல்ல, அதாவது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் பத்தி அவங்க கருத்து சொன்னாதான் நம்முடைய அதை கருத்து சொல்ல முடியும் இல்லையா? அவங்க அவருடைய சொந்த பிரச்சனை தான் சந்திச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பீங்க? கண்டிப்பா சந்திப்போம். மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு ஓபிஎஸ்ஸிடம் தான் பலமுறை பேசியிருந்தாலும் அவர் இந்த கூட்டணியிலிருந்து விலகும் முடிவை எடுத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். மோடியை சந்திக்க அனுமதி தரவில்லை என்பதால் தான் வெளியேறியதாக கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு என்னிடம் சொல்லியிருந்தால் நான் அனுமதி பெற்று தந்திருப்பேன் என்று கூறியிருக்கிறார். மீண்டும் மோடியை சந்திக்க வேண்டும் என்று தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க ஓபிஎஸ் விரும்பினால் நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும், நான் அதனை செய்து தருவேன் என்றும் கூறியிருக்கிறார். முதல்வரை சந்தித்தது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.